எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 85 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். கவனிங்க, ரட்சிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில அல்லது மீட்டுக்கொள்ளப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த சங்கீதம் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு சொந்த தேசத்துக்குள்ளே வந்த ஜனங்கள் பாடுகிறதான ஒரு பாடல். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில 1வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு திரும்பினது என்று விசுவாசிக்கிறார்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான சிறையிருப்புகள் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை நினைத்து இந்த சிறையிருப்பை திருப்பி இருக்கிறார். நாங்க சிறைக்குள்ளே இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை நாங்கள் ஒரு இருண்ட வாழ்க்கைக்குள்ளே, ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மேல் பிரியம் வைத்து, சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் என் மேல் பிரியம் வைத்து, என் குடும்பத்தின் மேல் பிரியம் வைத்து எங்கள் சிறையிருப்பை திருப்பினார். அது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இதை நாங்கள் அறிக்கையிட அங்க இருக்கிற மிச்ச சொச்ச சிறையிருப்பும் என்ன செய்யும்? இல்லாம போயிடும். நம்முடைய நாவில் இருந்து சங்கீதக்காரன் பாடுகிறான், ஆண்டவரை நான் எக்காலமும் நான் ஸ்தோத்தரிப்பேன், நான் போற்றி புகழுவேன். அவரை துதிக்கிற துதி, அவரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரங்கள் எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சூழ்நிலை எப்படிப்பட்ட எதிராக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார்? கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எப்படி பார்க்கிறார்? யாவீருவினுடைய மகள் என்ன செய்கிறாள்? மரித்து போகிறாள். அங்க இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அங்க எல்லாரும் சொல்றாங்க, வந்து நீங்க பெருசா மெனக்கடாதீங்கன்னு, அவரை கஷ்டப்படுத்தாதீங்க, டைமுக்கு வரலாள். யாவீருவின் மகள் மரித்து போனாள். யாவீரு யாரு? ஜெப ஆலய தலைவன். என்ன, ஜெப ஆலய தலைவனுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு விதமான வேதனை. அந்த ஜனங்கள் சந்தோஷமா இருந்தார்களாம். இயேசு கிறிஸ்து திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் மகிழ்ந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப கிராமத்துக்குள்ள சந்தோஷம், வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? யாவீருவினுடைய வீட்டுக்குள்ள துக்கம், அழுகை. என்ன, துக்கம் கொண்டாடினார்கள் என்றப்பட்டிருக்கு. என்ன, சந்தோஷத்தை தான் கொண்டாடுவாங்க, ஆனா என்ன நடந்திருக்கு? துக்கத்தையும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட அங்க மகள் செத்து போகல, அவளும் என்ன செய்கிறாள்? நித்திரையாயிருக்கிறாள். இப்ப துக்கம் கொண்டாடுறார்கள், என்ன பண்ணணும்? உண்டாப்பா செத்து போகல போல என்று சொல்லி சந்தோஷப்படணும். எல்லாரும் என்ன செய்தார்களாம்? நகைத்தார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலை யாவீருவினுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் போல எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் யாவீருவினுடைய மகளுடைய வாழ்க்கையிலே அடுத்த அத்தியாயம் கர்த்தருக்கு தெரியும். யாவீருவினுடைய வீட்டுக்குள்ளே அடுத்த அத்தியாயம், அது அழுகிற அத்தியாயம் அல்ல, அது மகிழ்ந்து களி கூறுகிற அத்தியாயம். காரணம், யாவீருவுக்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம் அருகிலே இருக்கிறார். நான் இன்னொரு விதவையை பார்த்து அழாதே என்று சொன்ன ஆண்டவர் யாவீருவினுடைய வீட்டுக்குள்ளே வந்து சொன்னார், அழாதேங்க, நீங்க ஏன் கலங்குறீங்க? காரணம், அவள் நித்திரையாயிருக்கிறாள். சிறு பெண்ணே எழுந்திரு, என்ன, தலித்தா கூமி என்று சொன்ன பொழுது அவள் என்ன செய்தாள்? எழுந்திருந்தாள். 12 வயது பொம்பளை பிள்ளை, ஒரே பெண் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்காவிலே ஆண்டவர் ஜீவனோடு கூட எழுப்பினார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பார்வையிலே மரணத்தை குறித்து நாங்கள் யோசிக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது ஜீவன் உள்ளதாயிருக்கும். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில அடுத்த அத்தியாயத்தை குறித்து எங்களுக்கு அழுகை இருக்கலாம், எங்களுடைய அடுத்த அத்தியாயத்தை குறித்து எங்களுக்கு வேதனை இருக்கலாம், கவலை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தியாயத்தை அறிந்தவர் யார்? என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை ஆண்டவர் அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். நாம கலங்க தேவையில்லை. நம்முடைய ஒவ்வொரு அத்தியாயங்களையும் அறிந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க 2வது வசனம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். அவருடைய அன்பு, அவருடைய மெய்யான அன்பு நம்முடைய திரளான பாவங்களை மூடிற்று.
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் என்ன செய்தார்? நம்மை விட்டு விலக்கினார். அவருடைய முதுகுக்கு பின்னால் நம்முடைய பாவங்களை எண்ணாதபடிக்கு என்ன செய்தாராம்? முதுகுக்கு பின்னால போட்டுட்டாராம். கடல் சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன செய்தாராம்? நம்முடைய பாவங்களை போட்டார். நாங்கள் இனிமேல் பாவிகள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட நீதிமான் நான். அந்த நாட்களிலே இந்த சம்பவம் நடக்கிற காலம், அங்கே வேதாகம அறிஞர்களின் கருத்தின்படி எஸ்ராவும் நெகேமியாவும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பின காலம், ஆலயம் மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிற காலம், அலங்கம் உடைந்த அலங்கம் மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிற காலம். அந்த காலத்திலே தான் இந்த சங்கீதம் பாடப்படுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, ஆவியானவர் சபைகளோடு கூட இதை அதிக தீர்க்கமாய் பேசும்படியாய் ஏவிக்கொண்டே இருக்கிறார். இன்றைய நிலையிலும் அப்படித்தான். இன்றைக்கும் திருச்சபையில் இந்த சங்கீதத்தை முழுமையாய் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய சபைகள நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. எல்லாம் தெரியும். இப்போ இன்னைக்கு நாங்கள் பாடல்களை பாடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என்னில் என்ன நன்மை கண்டீங்க, என்னை அழைச்சிங்க, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிங்க, கிறிஸ்துவுக்குள்ள என்னை உயர்த்தி வைத்தீங்க, எல்லாம் சரி. அதுக்கப்புறம் இது எங்களுடைய ஆரம்பத்தில் நடக்கிறது என்ன? அப்ப வேதத்துல பாருங்க, 3வது வசனம் வாசிங்க. உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினி. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். கவனிங்க, திரும்பவும் ஒரு ஜெபம் பண்ணப்படும். முதல் 3 வசனங்கள் சொல்லப்படுகிறது தங்களுடைய கடந்த காலத்தை குறித்து. ஆனால் மறுபடியும் ஒரு மிக முக்கியமான ஜெபம் சொல்லப்படுகிறது. இந்த 4 தொடக்கம் 7 வரைக்கும் உங்களுடைய வேதாமத்தில் நல்லா பார்க்குற மாதிரி நல்லா என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சபைகளோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிற எழுப்புதலின் ரகசியம் இதுதான். எத்தனை பேருக்கு வாஞ்சியா இருக்கு இந்த எழுப்புதலில் நானும் பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும்? சொல்லுங்க, இந்த எழுப்புதலில் நானும் பங்குள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே இந்த எழுப்புதலை குறித்து நாங்கள் மறுபடியும் தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. 4வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். 3வது வசனத்தில் சொல்லப்படுது எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே என்று. ஆனால் இவர்கள் என்ன செய்துட்டாங்க? அங்க சிறையிருப்பிலிருந்து பட்டணத்துக்குள்ள வந்த பிறகு கர்த்தருடைய சித்தம் செய்வதை மறந்து போனார்கள். தேவனுடைய ஆலயம் அலங்கோலமாய் இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, அங்கே மதில்கள் எல்லாம் இடிந்து போய் கிடக்கிறது. ஆனால் தாங்களோ அவர்கள் தங்கள் வேலைக்கு திரும்பினார்கள். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதன் நோக்கம் அல்லது சிறையிருப்பிலிருந்து மறுபடியும் இருண்ட வாழ்க்கையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து திரும்பினதின் நோக்கம் ஒன்று இருந்தது. எஸ்ராவின் காலத்தில் என்ன நோக்கம் இருந்தது? அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும், திருச்சபை சீர்திருத்தப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் அங்கே தீர்க்கமாய் ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும். ஆனால் சிறையிருப்பிலிருந்து திரும்பினதோட என்ன செய்துட்டாங்க? எல்லாம் மறந்துட்டாங்க. நாங்க சேஃப், நாங்க இப்ப பாதுகாப்பா இருக்கிறோம், எங்களுக்கு என்று ஒரு திருச்சபை இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு தேவ ஊழியக்காரர் இருக்கிறார், நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வீடு என்ன நடக்கிறது? பாழாய் போகிறது. அப்ப கோராகின் புத்திரருக்குள்ளே உண்டானதான ஒரு பெரிதான ஒரு வறட்சி. என்ன ஆண்டவரே, இதுவரைக்கும் கர்த்தாவே என்ன நடக்குதுங்க? சபைகளுக்குள்ள என்ன நடக்கிறது? குடும்பங்களுக்குள்ள என்ன நடக்கிறது? இன்னைக்கு சபைகளுக்குள்ள யுத்தம் நடக்கிறது, போட்டி நடக்கிறது. அற்புதமா வார்த்தையா, ஆவியா, அந்நிய பாஷையா, எல்லாம் நடக்குது. சித்தம் நடக்கவில்லை. தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுகிறது, பிசாசுகள் விரட்டப்படுகிறது, நோய்கள் குணமாக்கப்படுகிறது. ஆனால்
பரலோக தேவனுடைய சித்தம் செய்யப்படவில்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று சத்தங்கள் முழங்குகிறது, ஜெபங்கள் நிரம்புகிறது, சுவிசேஷங்களும் நடக்கிறது, ஆனால் சித்தம் நிறைவேறவில்லை. அப்போ ஒரு ஜெபம் செய்யறான் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். 6வது வசனம் சொல்லு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஜனங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் திருச்சபை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். திரும்பவும் அந்த ஆதி நிலைக்குள்ளே திரும்பவும் கர்த்தர் அப்போஸ்தல திருச்சபையை எதற்காக இந்த பூமியிலே ஸ்தாபித்தாரோ, அப்போஸ்தலர்கள் மூலமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அஸ்திவாரம் போடப்பட்டு எப்படி சபை ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த ஆதி நிலைக்கு திருச்சபைகள் திரும்ப வேண்டும். அதுவரைக்கும் இது ஒரு சடங்கை போலதான் இருக்கு. இந்த சத்தம் கேட்கிற எல்லாருக்கும் இது ஒரு சடங்கை போலதான் இருக்கும். அப்பொழுதுதான் அங்கே ஜனங்களுக்குள்ளே, அங்கே தேவனுடைய மனிதர்களுக்குள்ளே ஒரு புலம்பல் உண்டாக ஆரம்பித்தது. இந்த ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீர்கள். நான் வீணாக வந்து வீணாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறேன், சாணர முழம் சறுக்கிறது போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உண்டு, ஆனால் என்னால் என்ன முடியல, செய்ய முடியல. நானே நாட்களை நியமிக்கிறேன், நானே எண்ணிக்கொள்ளுகிறேன் இந்த காலத்திலே அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனா இவங்களுக்கு ஒரு அலர்ட் உண்டாயிட்டு, சரி சரி இனிமேல் என காலம் தாமதிக்க தாமதிக்க ஆண்டவருடைய கோபம் உண்டாவதை அந்த ஜனங்கள் உணர்ந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் வழி திரும்பின பொழுது தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் எச்சரித்தார். கீழ்ப்படியாமல் போனார்கள். வடராட்சியமும் கீழ்ப்படியவில்லை, தெற்கு ராட்சியமும் கீழ்ப்படியவில்லை. மறுபடியும் அசீரியர்கள் பாபிலோனியருடைய கைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அங்கே எரேமியா புலம்பினான், அங்கே ஆண்டவர் கோரேசை எழுப்பினார். திரும்பவும் வந்த பொழுது, திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது, மறுபடியும் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது திரும்பவும் வந்து தங்கள் தங்கள் வேலைகளைத்தான் செய்தார்கள், தங்கள் தங்கள் சுயநலமுள்ள வாழ்க்கையில் தான் வாழ்ந்தார்கள். கர்த்தர் எதற்காய் திருப்பினார் என்பதை மறந்து, கர்த்தரை தேடுகிறதை மறந்து திரும்பவும் விரும்பி போய் இருளுக்குள்ளே இருந்தார்கள். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இனிமேல் நடக்க போகிறதான எழுப்புதல் அது கடைசி கால எழுப்புதல். இனிமேல் நடக்க போறதான ஒரு மகா பெரிதான உயிர் மீட்சி. எழுப்புதல் என்று சொன்னா உயிர் மீட்சி, உயிர்ப்பித்த, அது கடைசி கால எழுப்புதல். கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இதை மிஸ் பண்ணின அதோட அந்த சப்ஜெக்ட் முடியுது. ஏனென்றால் அதனுடைய முடிவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, மணவாளனுடைய வருகை. கர்த்தருடைய நாள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவின் ஆவி நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிதும் பயங்கரமான நாள் வரும் பொழுது கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ள எலியாக்கள் தேசத்திலே எழும்ப வேண்டும். வாலிபர்கள் எலியாக்களாய் எழும்ப வேண்டும். எஸ்தரை போல எழும்ப வேண்டும். செத்தாலும் சாகிறேன், கட்டளையை மீறி நான் ராஜாவின் இடத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன். அவள்கிட்ட ஒரு திறமையும் கிடையாது. அங்கே நாங்கள் பார்க்கிறதான வேதாம ஜாம்பவான்கள் பெரும்பாலானவற்ற அவர்கள்ட்ட திறமெல்லாம் கிடையாது. கிருபையை கொண்டு மீட்கப்பட்டார்கள், கிருபையினாலே வழிநடத்தப்பட்டார்கள். நாங்கள் அல்ல, கடவுளுடைய கிருபையை மேலானது என்று சொல்லி எழுப்புதலிலே பங்கும் பாகமாயிருந்தார்கள்.
அப்படிப்பட்டவர்களையே தான் ஆண்டவரும் எழுப்பினார். இன்றைக்கு ஒரு பெரிதான ஒரு வறட்சி சபைக்குள்ளே உண்டாயிருக்கிறது. அதை அறியாமல் இருப்பது நல்லதல்ல. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லியும் நாங்களும் வறண்டு போய் கிடப்பது நல்லதல்ல. அதனாலதான் ஒரு புலம்பல் உண்டானது. ஆகாய் தீர்க்கதரிசி புலம்பினான், தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நானும் நீங்களும் மறுபடியும் மறுபடியும் மச்சு பாய்ச்சப்பட்ட வீடுகளிலே குடியிருப்பது எப்படி? மலைகள் மேல் ஏறுகிறதான நாட்கள், மரங்களை வெட்டுகிற நாட்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதான நாட்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய ஆலயங்கள், கூடாரங்கள் விழுந்து போய் கிடக்கிறது. இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆண்டவர் தெளிவாய் பேசினார், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை சீர்படுத்தி நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி. அதுதான் எழுப்புதல். உயிர்ப்பிக்கப்படுவதுதான் எழுப்புதல். சுவிசேஷ வெளியில, சபைக்குள்ள எழுப்புதல், சுவிசேஷ வெளியே, ரிவைவல் சபைக்குள்ள, இவாஞ்சலிசம் திருச்சபைக்கு வெளியே. இன்றைக்கு ரெண்டுமே நடக்கல. சுவிசேஷத்தினாலே சந்திக்கப்படுகிறவர்கள் சபைக்குள்ளே கடந்து வந்து எழுப்புதலை அனுபவிப்பார்கள். எழுப்புதலை அனுபவிப்பவர்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். ரொம்ப சொற்பமாயிருக்கிறது, ரொம்ப சொற்பமாயிருக்கிறது. நினைக்கிறீங்களா ஜெபிக்கிற மட்டும்தான் அங்கட கடமைன்னு சொல்லி? வாழுகிற வரைக்கும் உலகத்துக்காய் உழைத்து, உலகத்துக்காய் சம்பாதித்து, உலகத்துக்காய் வாழ்ந்து மரித்து போவதான வாழ்க்கை. ஒரு நாள் வருமே, நியாயாசன தண்டையிலே நாங்கள் நிற்க வேண்டிய நாள் வருமே. அந்த விசுவாசத்திலானே சபைக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அந்த சிங்காசனத்துக்கு முன்பாய் பிரியமான திருச்சபையே, நானும் நீங்களும் நிற்க வேண்டிய நாள் வருமே. என்ன சொல்ல போகிறோம்? எதை பேச போகிறோம்? இப்போவாவது நாங்க எச்சரிக்கையாகி ஜாக்கிரதையாகி நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து திரும்பவும் நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கதற மாட்டோமா? அதற்கான தேவை இல்லை என்று யோசிக்கிறோமா? அங்கே புலம்பினார்கள், அங்கே புலம்பினார்கள். மறுபடியும் திரும்பவும் நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. வாலிபர்கள் புலம்பினார்கள், எஸ்ராவை போட்டு நெருக்கினார்கள். தெரியல, வசனம் தெரியல. எஸ்ரா பேசிக் கொண்டிருக்கிறான், சனத்துக்கு ஒன்றுமே விளங்கல. நாளைக்கு தலையை சொரிஞ்சு கொண்டு இருந்திருப்பாங்க. மறந்து போனார்கள், பாபிலோனிய அடிமைத்தனத்திலே மறந்து போனார்கள். கர்த்தர் சொன்ன கட்டளைகளை மறந்து போனார்கள். மறந்து போனதன் நிமித்தமாய் சாதாரணமாய் மீறினார்கள். சந்ததி சந்ததியாய் கடத்தப்பட்டு வந்த சத்திய வார்த்தை இது. ஜீவனை கொடுத்தார்கள், வாழ்க்கையை கொடுத்தார்கள். காடுகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் கெபிகளுக்குள்ளும் எழுப்புதல் வளர்ந்தது. இன்றைக்கு நாங்க வாசிக்கிறதான இந்த வேதாகமம் கையில வைத்திருந்தால் கொல்லப்படுவார்கள் என்று அறிந்து துரத்தி துரத்தி கொள்ளுவார்கள். வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள் வேத பாரகர்கள். எங்களுக்கு ஒரு மணித்தியாலம் கொடுக்கிறது போராட்டம். ஒரு மணித்தியாலம், அதுவும் கிழமையில போராட்டம். இன்றைக்கு இதுக்குள்ள எம்டியா இருக்கிற கதிரைகள் அதை விளங்கப்படுத்து. இது நிரம்பி வழிகிற சபைதான். ஆனால் ஆவி அவிஞ்சு வைத்து கர்த்தர் கொஞ்ச நாளைக்கு பொறுப்பார். இது மனுஷன் உருவாக்கின ராஜ்யம் கிடையாது. மனுஷன் உருவாக்கின ராஜ்யம் என்று சொன்னா இது நிரம்பி வழியும். இது கர்த்தருடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஒரு தோட்டத்தை காவல் காக்க, தோட்டத்தை பராமரிக்க ஒரு ஜெனரேஷனுக்கு கொடுக்கப்படும். அவங்க கவனிக்கலையா, அதை தூக்கி இன்னொரு ஜெனரேஷனுக்கு கொடுப்பார். அந்த நாள் வருகிறது, அந்த நாள் வருகிறது. விபச்சாரக்காரனும் திருடனும் கர்த்தருடைய வார்த்தையை பகிரங்கமாய் பேசுகிற நாள் வருகிறது. ஆயக்காரனும் அங்க விபச்சாரக்காரனும் நம்முடைய ஜனங்கள் போறதற்கு முந்தி பரலோக ராஜ்யத்தை சுவீகரிக்கிற நாள் வருகிறது. இது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அவ்வளவு அசட்டை. ஏசாவுக்குள் இருந்த அதே அசட்டை, கூழுக்காய்
உணவுக்காய் கர்த்தருடைய அந்த மகா மேன்மையான அந்த அழைப்பை விட்டு கொடுத்த அசட்டை இன்றைக்கு சபைக்குள்ள சர்வசாதாரணமா கூழுக்கு தான் வாழ்க்கை. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரா? இந்த இடத்திலே இந்த வார்த்தை பேசப்படுகிறது என்றால் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் ஒரு திரள் சேனை இந்த திருச்சபைக்குள்ள இருந்து எழும்பும். வசனம் 9வது வசனம், இது கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். எழுப்புதலை வாஞ்சிக்கிற, எழுப்புதலை அழுது புலம்பின, ஆங்கிலத்திலே சொல்லப்படுறது cry out. அழுதார்கள், புலம்பினார்கள், பெரும் சத்தமிட்டார்கள். எங்கள் காலத்திலே இதை நாங்கள் காணும்படி இன்றைக்கு 1960களில் 70களில் கொடுக்கப்பட்ட எழுப்புதலின் புஷ்ல தான் நாங்க இருக்கிறோம். அந்த தலைவர்கள், எங்களுடைய தகப்பன்மார் தள்ளிவிட்ட ஒரு தள்ளுவையில் அன்றைக்கு சபை என்ற வண்டி ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப நிக்கரடியாகுது, இந்த நெருப்பு மங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சபையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இக்காலத்தில் நீ மௌனமாயிருந்தால், இக்காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். இந்த களத்தில் இருக்கிற கட்டுகளை உடைத்தெறி. கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நுகத்தடிகளை உடைத்தெறி. விசுவாசம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க. கர்த்தராகிய தேவன் விளம்புகிறதை கேட்டேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியே நம்மை நிறுத்தும். கர்த்தருடைய எழுப்புதல் வரும்பொழுது, அந்த எழுப்புதல் அக்கினி வரும்பொழுது அங்கே ஒரு பெரிதான அசைவுண்டாக ஆரம்பிக்கும். நீதியும் சமாதானம் ஒன்றையொன்று முத்தம் செய்யுமா. அங்கே சமாதானத்தினாலே தேசம் நிரம்பி இருக்கு, நீதியினாலே தேசம் நிரம்பி இருக்கு. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, இலங்கை தேசம் தன்னுடைய பலனை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலக நாடுகளுக்குள்ள நம்முடைய தேசம் சிறுமைப்பட்டு போயிருக்கிறது. உலக நாடுகள் மத்தியில நம்முடைய தேசம் ஒரு வங்குரோவத்தில் அடைந்த நாடாக, பணவீக்கம் அடைந்த நாடாக, மறுபடியும் இலங்கை தேசத்தை குறித்து உலக நாடுகள் கடந்த 40 வருஷங்களுக்கு மேலாய் இதனுடைய துயரத்தை மாத்திரமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிறுமைப்பட்டு கொண்டே போகிறோம். தேவனுடைய ஜனங்களாய், சொற்ப ஜனங்களாய் 100க்கு 2% இங்கே இருந்தாலும் அங்கே இந்த தேசம் இன்னும் எழுப்புதல் அடையவில்லை. அங்கே அமெரிக்கா தேசத்தில் எழுப்புதல் அடையும் பொழுது அங்கே தேவனுடைய மனிதர்கள் பகலாய் புலம்பினார்கள். அங்கே ஸ்காட்லாந்துக்காய் புலம்பினார்கள். என்னை நான் வளைக்கிறேன், ஸ்காட்லாந்தை தாரும் என்று சொல்லி தேவனுடைய மனிதர்கள் புலம்பினார்கள். தங்களுடைய வாழ்க்கையை பணயமாய் வைத்தார்கள், தங்களுடைய ஜீவியத்தை பணயமாய் வைத்தார்கள். ஒரு வாழ்க்கை அது என் ஆண்டவருக்கு, ஒரு வாழ்க்கை அது என் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்று சொல்லி அங்கே வாலிபர்கள் திரளாய், கூட்டமாய் அங்கே மறைவுகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய பணிக்கு என்று சொல்லி எழுப்புதல் தாகத்தோடு கூட புறப்பட்டார்கள். தேசம் தன்னுடைய பலனை கொடுத்தது. தேசம் ஒரு பெரிதான எழுப்புதலை கண்டது. 1900களில் வேல்ஸ் நகரில் நடந்த எழுப்புதலை தான் இன்றைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது இந்தியாவுக்குள்ளாய் கடந்து வந்து, இலங்கைக்குள்ளாய் கடந்து வந்து இன்றைக்கு கள்ளர்களும் திருடர்களும் நிரம்பி வழிந்து அங்கே நெருப்பை அணைக்கிற காலம்.
லேவியின் புத்திரர் அங்கே அந்நிய அக்கினியை சபைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். அக்கினிதான், ஆனா அது எப்படிப்பட்ட அக்கினி? அந்நிய அக்கினி. கொண்டு வந்தது லேவியின் புத்திரர். கவனிங்க, இன்னைக்கு நாங்க பார்க்கிற சோ கோல்ட் பிராண்ட் எல்லாமே அந்நிய அக்கினியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவத்துக்கு வேறு வேறு நிறங்கள் பூசப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு வேறு வேறு நிறங்கள் பூசப்பட்டு கொண்டிருக்கிறது. நெருப்பு பற்றி எரியாவிட்டால் இன்றைக்கு வீதிகளையும் தெருக்களையும் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் சந்தி சந்தியாய் நடந்து கொண்டிருக்கிறது. பாவம் பெருகும் பொழுது கிருபையும் பெருகும். அதை கர்த்தர் செய்வார். அக்கிரமம் நிரம்பும் பொழுது அங்கே தேவனுடைய தாசர்கள் எழும்புவார்கள். ஆனால் முதல் அழைப்பு சபைக்கு. சபை நித்திர கொள்ளும் என்று சொன்னார். சபை அந்த ராஜ மேன்மையை அசட்டையா எண்ணும் என்று சொன்னார். அது இன்னொரு இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசி. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாமல் இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரிடத்தில் இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அவன் உறவினன் தான். அங்க என்ன சுகர் கோட்டெல்லாம் பண்ணல, டைரக்டாடி தான். இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பு, நீ செத்து போவ. நீயும் உன் தகப்பன் விட்டாரும் செத்து போவீர்கள். இந்த காலத்திலே உதவியாயிருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. உங்களுக்கு தெரியுமா, சரித்திரத்திலே எஸ்தர் புஸ்தகத்தை குறித்து ஒரு மிகுந்த சுவாரஸ்யமான ஒரு காரியம் இருக்கு. அங்க தேவனுடைய பேர் அதுல இருக்காது. 66 புத்தகங்கள்லயே தேவனுடைய பேர் இருக்காது அதுக்குள்ள. ஆனா கடவுள் செய்ய வேண்டிய ரட்சிப்பை குறித்து இந்த புத்தகத்திலே பேசப்பட்டிருக்கிறது. எஸ்தர் செய்ததான காரியம் அங்கே இருக்கிறதான தலைவர்களுக்கு கூட தெரியல. நெகேமியாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அங்க யாரு எஸ்ராவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், செருபாபேலுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் தன்னுடைய ராஜ அரண்மனையிலே ஒரு தீர்மானம் எடுத்தால், நான் இந்த காலத்திலே அமைதியாய் இருப்பதில்லை. உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து ஜாக்கிரதையாய் இருந்து பாருங்க. ஆண்டவர் சிலதை எல்லாம் மாதிரி கொடுப்பார், சிலதை அலர்ட்டாக்கி கொடுப்பார். ஹலோ, கடவுளுடைய ராஜ்யத்தை கவனிக்கிறீங்களான்றத ஆண்டவர் அலர்ட் பண்ணுவார். அலர்ட் பண்ணக்குள்ள பயப்படாதீங்க. நான் சொல்றேன் எதுக்கு அந்த எல்லாம் வருதுன்னு சொன்னா, இந்த காலத்திலே நீங்கள் மௌனமாயிருந்தால், இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல பிரியமானவர்களே, இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல. அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். 16ஆம் வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அந்த வாலிப பிள்ளை 15 வயசு 16 வயசு தான் இருக்கும். இந்த தீர்மானத்தை அவள் எடுத்த பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தாள், நான் செத்தாலும் சாகிறேன், யூதருக்குள்ளே உயிர் மூச்சு உண்டாகியே ஆக வேண்டும், என் குலத்துக்கு உண்டாகிறதான அழிவை நான் காண்பதப்படி. இன்றைக்கு பிரியமானவர்களே, யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவார் என்கிற சத்தம் இன்றைக்கும் சபைகளை நோக்கி ஒலித்துக் கொண்டே இருக்கு.